ஒரு ஊர்ல ஒரு கழுகோ காக்காவோ இருந்துச்சு. கழுகுதான் ரொம்ப உயரமா பறக்கும். அதை பார்த்த காக்காக்கு அந்த கழுகு மேல எப்பயுமே ஒரு பொறாமை இருந்துட்டே இருக்குமாமா. ஏன் இந்த கழுகு எப்ப பார்த்தாலும் ரொம்ப உயரமா பறக்குது, நம்மளால பறக்கவே முடியலையே அப்படின்னு கழுகு மேல காக்காக்கு எப்பயும் ஒரு பொறாமை இருந்துட்டே இருக்குமாமா. ஒரு நாள் அந்த கழுகு வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அந்த காக்கா போய் கழுகோட முதுகுல உட்காந்துடுச்சாமா. அந்த முதுகுல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அந்த கழுகோட முதுகுல கொத்திக்கிட்டே இருந்துச்சாமா. அந்த கழுகு நினைச்சா அந்த காக்கா கூட சண்டை போடலாம், அத கீழே தள்ளி விடலாம். ஆனா அந்த கழுகு ஒண்ணுமே பண்ணலையாமா. அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம அதோட சிறகுகளை நல்லா விரிச்சு இன்னும் மேல பறக்க ஆரம்பிச்சுச்சாமா. கழுகு மேல போக போக ஆக்சிஜனோட அளவு கம்மியாகிட்டே இருந்துச்சாமா. கழுகு இன்னும் மேல போச்சாமா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல காக்காவால அங்க சுவாசிக்க முடியாம தானாவே கீழே விழுந்துருச்சாமா. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மேல குறை சொல்றவங்க, நம்மளை திட்டுறவங்க, இல்லைன்னா நம்மளை திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த காக்கா போலதான். அவங்க கூட சண்டை போட்டு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா, பேசிட்டு போகும். உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இன்னும் உயர பறக்கிறது தான். நீங்க உங்க கெரியர்லயும் லைஃப்லயும் நல்ல growth காட்டுனா உங்க கூட சண்டை போட்டவங்க எல்லாம் அந்த காக்கா போல தானாவே வழி விட்டு போயிருவாங்க. உங்க growth காட்டி உங்க எதிரிகளை விலக்கி வைங்க. எத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னாலும் அதை காதுல வாங்காதீங்க. உங்க லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான வழியை தேடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.